ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை. பக்தன் யார் என்னும் தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். தன்னை ஓர் உடம்பாக பாவிக்கும் வரை பக்தனுக்கு பகவானும் முக்தியும் தேவைதான். பக்தி செய்யும் தன்னை யார் என்று பார்க்காமல் பகவானையும் முக்தியையும் தேடி அலைவது புத்திசாலித்தனமாகாது. பக்தன் தன்னை யார் என்று பார்த்தாலே போதும். தான் எப்போதும் முக்தி நிலையில் இருப்பதையும் எப்போதுமே பந்தப்படவில்லை என்பதையும் உணர்வான். தன்னை உள்ளே கூர்ந்து பார்க்காததாலேயே பந்தப்பட்டது போல் தோற்றம் உண்டாகிறது. பக்தன் தன்னை யார் என்று விசாரம் செய்தால் பகவானே தன்னுடைய யதார்த்தம் என்பதை அறிவான். பிறகு வெளியில் தேடமாட்டான். அதுவே உன்னத பக்தியும் ஆகும். இதையே பகவான் 40 பாடல் விளக்குகிறது. பக்தன் ஆனெனுமட்டே பந்த முத்தி சிந்தனைகள் பக்தன் ஆரென்று தன்னை பார்க்குங்கார் சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்காதே பந்த சிந்தை முத்தி சிந்தை முன்னிற்குமோ மனத்தே. பக்தன் தன்னை யார் என்று பார்க்காமல் பக்தி செய்யப்படும் பொருளான பகவான் மேல் பக்தி செய்தால் பகவான் வேறு தான் வேறு என்ற பந்த சிந்தனை ஏற்படும். எனவே முக்திக்கு வழி தேட முயற்சிப்பான். முதலில் பக்தன் தன்னை யார் என்று தன்னுள்ளே விசாரித்தால் எப்பொழுதும் தான் பக்தி செய்யும் பகவான் தன் உள்ளத்தில் இருப்பதை காண்பான். தான் தேடும் பகவான் தன்னுள்ளே இருப்பதால் பக்தி செய்ய தேவையில்லை. முக்தி தேடும் முயற்சிக்கும் அவசியமில்லை. பகவான் ரமணர் கடவுள் மறுப்பாளர் அல்ல. கடவுள் இருக்கிறார் என்பது காலம் காலமாக இருந்து வரும் ஒரு கருத்தாக்கம். கடவுள் யாரோ எப்படிப்பட்டவரோ நமக்கு தெரியாது. ஒன்றை பற்றி தெரியாமல் ஏன் அதில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும்? அப்படி ஒன்றை பற்றி ஓரளவாவது தெரியாமல் அதை செய்ய முற்பட்டால் மனம் அதில் முழுமையாக லயிக்காது. மேலும் காலப்போக்கில் அது மூட நம்பிக்கையாகிவிடும். மூட நம்பிக்கை என்பது உண்மைக்கு எதிரான ஒரு நிலை. மூட நம்பிக்கை கொண்ட ஒருவன் பக்தன் என்று தன்னை ஏமாற்றிக் கொள்வதோடு தனக்கு எதிரான ஒரு நாத்திக கூட்டத்தையும் தனக்கே தெரியாமல் ஏற்பாடு செய்கிறான். பிறகு என்ன? இருவருக்கும் குடுமிப்பிடி சண்டைதான் போங்கள். இவர்கள் சண்டையில் தலையிடாமல் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பான் உண்மை பக்தன். அதுதான் புத்திசாலித்தனம். வீணே போய் யாராவது பொழுதுபோக்குக்காக சண்டை போடும் பங்காளி சண்டையில் தலையிட்டு தன் மண்டையை உடைத்து கொள்வானா? அவன் அமைதி காப்பான். அதற்காக பகவான் ஒட்டுமொத்தமாக பக்தி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்லூரி படிப்பிற்குள் நுழையும் முன் பள்ளி படிப்பை தேவை என்பது போல பக்தன் தன்னை உடலாக பாவிக்கும் வரை பக்தனுக்கு கடவுள் வெளியில் தேவைதான், முக்தியும் தேவைதான். தன்னுடைய கஷ்டங்களை கொட்டி தீர்க்கவாவது புறத்தே ஒரு கடவுள் தேவைதான் என்று அதையும் ஒப்பவே செய்கிறார். பகவான் ரமணர் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவன் தன்னை பிரபஞ்சத்திலிருந்து பிரித்து தனி வியக்தியாக துவிதமாக பார்ப்பதே பிரதான காரணம் என்கிறார். தன் தனி வியக்தியை யார் என்று ஆத்ம விசாரம் செய்தால் அல்லது பிரபஞ்ச சொரூபமாக பிரபஞ்சத்தில் தானும் அடக்கம் உள்ள பகவானிடம் சரணாகதி அடைந்தால் தான் வேறு, தன் ஆத்மா வேறு, பிரபஞ்சம் வேறு என்று பேதம் நீங்கி அமைதி அடைவான் என்று உபதேசிக்கிறார் பகவான். ஒரு சின்ன கதைப்பு. ஒரு ஆலயத்தின் முன் ஞானி ஒருவர் அமர்ந்திருந்தார். அங்கு வந்த ஒருவர் கடவுள் எங்கிருக்கிறார் என்று கேட்டார். உள்ளே என்றார் ஞானி. உள்ளே போய் பார்த்துவிட்டு வந்த அந்த நபர் உள்ளே கல் சிலைதான் உள்ளது என்றார். கடவுள் எங்கே என்று கேட்டார். உள்ளே என்று திரும்பவும் சொல்லிவிட்டு ஞானி நிட்டையில் ஆழ்ந்தார். கல் என்றால் கல்தான், அதுவே கடவுள் என்றால் கடவுள்தான். பார்க்கும் பார்வைதான் எல்லாம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.